விஜய்க்கு த்ரிஷா எப்படி ஃப்ரெண்டா இருக்காங்களோ அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க. இந்த கெனிஷா வந்து இந்த மாய மந்திரம்லாம் போட்டு ஜெயம் ரவியை பிடிக்கிறதுக்கு பேசாம விஜயை பிடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம். உங்களுக்கு நல்லா பாருங்களேன், ஒரு விஜய்க்கு த்ரிஷா ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுது. அதே வந்து கெனிஷா வந்து விஜய்க்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்ல பேரா இருக்கும். ஆய்வு செய்ய போன கீர்த்தனா மேம் அவங்கள எந்த அளவுக்கு தரைக்குறைவா பேச முடியுமோ சார் பேசணும். அது வந்து ஓ அதெல்லாம் தேவையில்ல. இவங்க வேலை என்ன? கல்வித்துறைக்கு அமைச்சர் ராஜ்மோகனா இல்ல கீர்த்தனாவா? பிஜேபி ஆட்சியா? நீங்க பிஜேபி ஆட்சியை உள்ளார கொண்டு வந்து உங்க அப்பா தொழில் என்ன இப்ப தொழில் தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? கவர்மெண்ட் வேலை போயிட்டு நொட்ட போறியா? எங்க பப்பு ஓட்டணும்னு இருக்குது, எல்லா இடத்துலயும் பப்பு ஓட்டக்கூடாது. புரியுதுங்களா? கீர்த்தனா தான் சொல்றேன், அப்புறம் உங்களே சொல்றேன். சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, அதாவது எவனுக்கு எது தெரியாதோ அவன்கிட்ட உட்காந்து நம்ம பீட்டர் விடுறது. அந்த அங்க அது கவர்மெண்ட் ஸ்கூல், அங்க டீச்சருக்கே இங்கிலீஷ் வர. ராஜினமோகன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டானா அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் அமைச்சர் சார். அவன் அமைச்சருங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. அவன் அமைச்சருக்கு முன்னால சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தவன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கப்ப, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கப்ப அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சிங்கிள் டீக்கு நானும் அவனும் சுத்திட்டு இருந்தோம். இது தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, உங்களுக்கு அமைச்சர் ஆக முடியலையேன்ற அந்த ஒரு நானும் அவன் தனுஷ் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல, அந்த கட்சியில நான் அமைச்சர் ஆவேன். வர 31ல சிஎம் யார் தெரியுமா? தனுஷ். உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ். விடுங்க, முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு அப்படின்றது அந்தானே. அரசியல்வாதினா அவ்வளவு தகுதி இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க இப்ப அரசியல்வாதி ஆயிட்டீங்களா? அப்புறம் நீ போய் இப்படியே இருந்து இப்படி யூடியூப்ல பேசிக்கிட்டு இப்படி வந்து 200 ரூபாய்க்கு ஊப்பியா இருக்கிறத விட நீ போய் கரூர்ல போய் செத்து போயிருந்தா கூட எங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்கும். ஆமா, ஒரு 20 லட்ச ரூபா, அப்புறம் அது ஒரு 10 லட்ச ரூபா, அப்புறம் அங்கிட்டு ஒரு 5 லட்ச ரூபா, செத்தா ஒரு 35 லட்ச ரூபா கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. எப்படி சொல்ற? எக்ஸாம் எழுதுனாப்புல அரசு வேலை கிடைச்சிருமா? சாவுனுங்க, செத்தாதான் அரசு வேலை கிடைக்கும். யாருக்கு நீங்க செத்தா யாருக்கு அரசு வேலை கிடைக்கும்? ஹலோ, என் பொண்டாட்டி டாக்டர் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு நர்ஸாவது ஆக வேணாமா? எந்த ஊர்ல செத்தாலும் புண்ணியமான சாவு கிடையாதான், கரூர்ல செத்தாதான் புண்ணியமான சாவம். என் புள்ள செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுட்டா பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், உங்களை எப்படி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும்? எது தெய்வ மகன் சொல்லுங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்கார. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் அமிர்தவல்லி. யூஸ்வலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறது தான், அது சொல்றதுக்கு முன்னாடி இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க, அப்படி வந்து சொல்லுங்க. எது இல்லைங்க, நான் வந்து இப்போ என்னன்னா நந்தவனம் அப்படிங்கிறது காலேஜில், நந்தகுமார் இருந்தது ஸ்கூலில், இந்த சிம்புன்னு கெட்டவன் படம் நடக்கிறப்ப நந்து, ஜிடி நந்து, புரியுதுங்களா? பெரிய ஜிடி நாயுடு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜெரேமியா, அதுக்கப்புறம் ராய், அதுக்கப்புறம் கேண்டி. சார் வேண்டாம் சார், யாருக்கும் இப்போ நம்ம ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுலாம் விருப்பம் எது இல்லை சார். இவ்வளவு பேர் நான் வச்சிருக்கேன், புரியுதுங்களா? இப்போ வந்து எல்லாத்தையும் சுருக்கி NNK எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அது மக்கள் சொல்லுவாங்க கமெண்ட்ல, NNK நல்லா NNK நல்லா இருக்கா? இப்போ எப்படி அமிர்தவல்லிங்கிறது ஏவி அப்படின்னா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நான் அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டதே இல்லை சார். ஏவி நல்லா இல்லை? ஏவி கேவி சார், விஷயத்துக்கு வாங்க. ஆடியோ வீடியோங்க, நீங்கள் ஆடியோவும் நல்லா இருக்குது, உங்களோட வீடியோவும் லுக்கு நல்லா இருக்குது, அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல சார்? வேண்டாம் சார். அப்படிங்களா? நீங்கள் முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக், இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இன்னைக்கு என்ன பேசுறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். சார் ஓகே, அப்படியா? சரி, இப்போ நீங்க வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை அது போய் ஆய்வு செய்ய போன கீர்த்தனா மேம் அவங்கள எந்த அளவுக்கு தரைக்குறைவா பேச முடியுமோ சார் பேசணும். அது வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயமா தானே இங்க பார்க்கப்படுது. அதெல்லாம் தேவையில்ல. இவங்க வேலை என்ன? கல்வித்துறைக்கு அமைச்சர் ராஜ்மோகனா இல்ல கீர்த்தனாவா?
கல்வி நிலையத்துக்கு போய் பார்க்க, அதாவது எவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குமோ அந்த வேலையை பார்க்கறது இல்லை, புரியுதுங்களா? அந்த வேலையை பார்க்காம வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது சரியா? போனதே தப்புன்னு பேசாம நீங்க என்னவா நினைக்கிறீங்க, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படிதான் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இப்படியே சப்போர்ட் பண்ண முட்டு கொடுக்காதீங்க. முதல்ல நம்ம ஏங்கிற கேள்வி கேளுங்க. ஆமா, என்ன நான் கேள்வி கேட்கணுன்றதை அவங்க கிட்ட நான் கேட்டேன், சொல்லுங்க நான் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு. இப்ப அந்த அம்மா ஏன் பள்ளிக்கூடத்துல போய் பள்ளிக்கூடத்துல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து சார் அவங்க அவங்களும் கவர்மெண்ட் அப்ப ஸ்கூல்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லைங்க. ஆபிரகாம் லிங்கன் அவங்க அப்பன் செருப்பு தைச்சான், சக்கிலிய பைய. ஆபிரகாம் லிங்கன் சக்கிலியன். அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல போய் உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னா சிறைக்கிறான்னா பரியாரி. எங்க அப்பன் சிறைக்கிறான், எங்க அப்பா முடி வெட்டுறான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கூச்சப்பட்டு சொல்லுவாங்களாங்க? ஒரு பள்ளிக்கூடத்துல போய் உங்க தொழில் என்ன? பிஜேபி ஆட்சியா? நீங்க பிஜேபி ஆட்சியை உள்ளார கொண்டு வந்து உங்க அப்பா தொழில் என்ன? இப்ப தொழில் தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? சார் அவங்க கவர்மெண்ட் வேலை போயிட்டு நொட்ட போறியா? சார் அவங்களும் தானே சார் வந்து என்னத்தான் அவங்களும் தான். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு ஏங்க இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து என்னத்த நீங்க ஒட்டினீங்க? நீங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாம் அப்படியே போவா. என்னோட இன்டென்ஷன் அது இல்லன்றத தெளிவா என்னத்தான் இன்டென்ஷன்? ஆமா, ஒரு விஷயம், எங்க பப்பு ஓட்டணும்னு இருக்குது, எல்லா இடத்துலயும் பப்பு ஓட்டக்கூடாது, புரியுதுங்களா? கீர்த்தனா தான் சொல்றேன், அப்புறம் உங்களே சொல்றேன். ஆமா, நீங்க அதிகமா என்கிட்ட ஓட்டுவீங்க, எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது. அதாவது எவனுக்கு எது தெரியாதோ அவன்கிட்ட உட்காந்து நம்ம பீட்டர் விடுறது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஓப்பனா நானே சொல்றேன். நீங்க என்கிட்ட உட்காந்து பேசுறதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து முறையா? இதே மாதிரி பாத்தீங்களா? இது மாதிரி போய் கீர்த்தனா போய் அங்க அது கவர்மெண்ட் ஸ்கூல், அங்க டீச்சருக்கே இங்கிலீஷ் வராது, சொல்லி கொடுக்குற டீச்சருக்கே ஃபுல்லுவன்ஸியா பேச மாட்டாங்க. ஆமா, அப்படிங்கறதே தெரியாது. சார் ஒரு நிமிஷம் சார், 2 மாசமா தான் வந்து இப்ப டிவிகே ஆட்சி, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து டிஎம்கே ஆட்சி. எப்படியாவது திமுக மேல வந்து பழிய தூக்கி போடுறதுக்கு அவங்க தானே சார் கேக்குறாங்க. ஆமா, அதத்தான் சொல்றேன், அவங்க தான் சரியா ஆளலங்கிறேன். இவங்க வந்துட்டாங்கல்ல, வந்தவங்களாவது சரியா ஆள வேண்டியதானே? அவங்க தான் தப்பு ஆண்டுட்டாங்க, ரைட்டு. அவங்க பண்ணதாவது பரவாயில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தொழில்துறையில நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன கிழிச்சிங்க? தொழில்துறையில இத்தனை மாசம் வந்துச்சுல, ரீல்ஸ் போட்டீங்க, எவ்வளவு இன்வெஸ்டர் வந்தாங்க? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டீங்களா? அமெரிக்காவில இருந்து ஆப்பிள் கம்பெனிக்கு வந்துட்டானா? வந்து BMW கம்பெனி வேற இங்க வந்துட்டானா? அதெல்லாம் இப்ப அண்டர் ப்ராசஸ்ல இருக்குது சார். இதுக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சரா இருந்தார்ல சார் டிஆர்பி ராஜா, அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டீங்களா? அவர்கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்டது வெள்ளை பேப்பர் தானே சார் எடுத்து காமிச்சாரு. அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? அதான் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினாரு, வெள்ளை அறிக்கைக்கு வெள்ளை பேப்பர் காட்டினாரு. இவங்க படிச்ச வெள்ளை அறிக்கை பாத்தீங்களா எப்படிப்பட்ட வெள்ளை அறிக்கைன்னு? இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அப்படிங்கிறவங்க எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க? பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு என்ன வேலை? அங்க என்ன தொழில் பண்றாங்க? அங்க என்ன தொழில்? தொழில்துறைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ராஜ்மோகன் எங்க உடம்பு சரியில்லாம போயிட்டாரா, இல்ல ராஜ்மோகன் ராஜினாமா பண்ணிட்டாரா? ராஜினாமோகன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டானா அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் அமைச்சர் சார். அவன் அமைச்சருங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. அவன் அமைச்சருக்கு முன்னால சிங்கிள் டீக்கு லாட்டரி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தவன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கப்ப, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கப்ப அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சிங்கிள் டீக்கு நானும் அவனும் சுத்திட்டு இருந்தோம். இது தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, உங்களுக்கு அமைச்சர் ஆக முடியலையேன்ற அந்த ஒரு நானும் அவன் தனுசு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, அந்த கட்சியில நான் அமைச்சர் ஆவன். ஆமா, அவன் என்னத்த ஆவறது? நான் நிதித்துறை அமைச்சர் ஆவன். அவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு தான் அமைச்சர் ஆயிருக்கான். ஆமா, கல்வித்துறைங்கிறதுக்கு. நான் தனுஷோட கட்சி அடுத்த வருஷம் தனுஷ் வந்து அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் தனுஷ், தெரியுமா? எது 2031ல? அப்புறம் எல்லாம் தெரியாத? நம்ப மாட்டேங்கிறீங்களா? தனுஷ் சிஎம் ஆவறத நம்ம இதே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. 26 எலெக்ஷனுக்கு முன்னால விஜய் சிஎம் அப்படின்னு சொன்னது முத நான் தான், வேற எவனுமே சொல்ல. விஜய்க்கே நம்பிக்கை இல்லாதப்ப விஜய் சிஎம் ஆவாப்லன்னு சொன்னது நானு. அதே மாதிரி இப்பயும் சொல்றேன், வர 31ல சிஎம் யார் தெரியுமா? தனுஷ். சீரியஸா? தனுஷ் அவருக்கு தெரியுமா சார்? எது இது? தனுஷ் அவருக்கு தெரியுமா அவர் கட்சி ஆரம்பிச்சது? அவர் பேர்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களா? தனுஷ் கொடியில பாத்துருக்கீங்களா? என்ன கொடி? இந்த கொடியில பாத்தீங்களா? அப்படி இந்த ஸ்டார், அந்த ஸ்டார் யாரு? அவரா? ஹலோ, ஜெர்மன் படைகளை தோக்கடிச்சது யாரு? ஸ்டாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்குது.
புரியுதுங்களா? இவங்க யானை வச்சிருக்கலாம், யானை வந்து ஸ்டார் முன்னால ஒண்ணு வேலைக்கு ஏதாவது தெரியுமா? பப்பு வேவாது. உங்களோட பழைய வீடியோல யானைக்கு நீங்க விளம்பரம் ஏன் முன்னாடிதான் கொடுத்துருக்கீங்க, அதே தாவேகா கட்சிக்கு. அதை எடுத்து எங்க எடிட்டரை போட சொல்லட்டுமா? எப்படி அதான் விடுங்க, முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு அப்படின்றது அந்தானே. அரசியல்வாதினா அவ்வளவு தகுதி இருக்கணும், புரியுதுங்களா? நீங்க இப்ப அரசியல்வாதி ஆயிட்டீங்களா? அப்புறம் சார் சினிமாக்காரர்னு சொன்னீங்களே சார். சினிமாக்காரங்கிறது சினிமாக்காரன் இருந்து என்னத்தை கிடைச்சது? ஒரு லட்டும் கிடைக்கல, லவரம் கிடைக்கல. நீங்க வேற என்ன அப்படி பாக்குறீங்க? லட்டு இது தெரியுமா? திருப்பதி லட்டு. ஆமா, திருப்பதி லட்டு தெரியாம இருக்குமா? அது மாதிரி எதுவுமே கிடைக்கல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? ஏங்க ஐயோ, இப்ப என்ன அவர் ராஜ்மோகன் அவர் வந்து அமைச்சர் ஆயிட்டார், அது உங்களுக்கு இவ்ளோ கடுப்பா? எதுக்கு தேவையில்லை சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, ராஜ்மோகன் அமைச்சரானது எனக்கு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளமா? ஆமா. விஜய் சிஎம் ஆனது எத்தனை பேருக்கு தெரியுமா ப்ராப்ளம்? ஆமா, பின்ன அவர் மாதிரி ஒரு சிஎம் வந்து சடனா இப்படி வந்தது எவ்வளவு பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு மண்ணள்ளி போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆமா, அதான் அவர் சிஎம் ஆகிறதுக்காக சீரியஸா சொல்றேன். வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களா? ஆமா ஆமா. ஏன் நீ போய் இப்படியே இருந்து இப்படி யூடியூப்ல பேசிக்கிட்டு இப்படி வந்து 200 ரூபாய்க்கு ஊப்பியா இருக்கிறத விட, ஆமா, நீ போய் கரூர்ல போய் செத்து போயிருந்தா கூட எங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்கும். ஆமா, ஒரு 20 லட்ச ரூபா, அப்புறம் அது ஒரு 10 லட்ச ரூபா, அப்புறம் அங்கிட்டு ஒரு 5 லட்ச ரூபா, செத்தா ஒரு 35 லட்ச ரூபா கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. நானும் சீரியஸா இப்ப 10ஆம் தேதி கரூருக்கு போறாரு இல்லையா, எப்படியாவது கரூருக்கு போயிடணும்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். எது கரூர் போறதுக்கு? ஆமா, கரூர் போய் செத்தோம்னா சீரியஸா எப்படி கும்பல் ஜாஸ்தியா வரும் சார் இந்த தலைவனை பாக்குறதுக்கு. சார் ஏன்? ஆமா, தலைவன்ல முதலமைச்சரை பாக்குறதுக்கு. ஏன் சார் மிஸ்கைட் பண்ணி? ஐயோ, செத்தாதாங்க பணம் கிடைக்கும், செத்தாதாங்க. ஐயோ, எப்படி சொல்ற, எக்ஸாம் எழுதுனாப்புல அரசு வேலை கிடைச்சிருமா? சாவுனுங்க, செத்தாதான் அரசு வேலை கிடைக்கும். யாருக்கு நீங்க செத்தா யாருக்கு அரசு வேலை கிடைக்கும்? ஹலோ, என் பொண்டாட்டி டாக்டர் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு நர்ஸாவது ஆக வேணாமா? படிக்கலனாலும் உங்க வைஃபுக்கு வந்து டாக்டர் கொடுத்துருவாங்கல்ல. அப்புறம் செத்தவங்க வீட்டுல எல்லாம் அப்புறம் அரசு வேலை கொடுக்குறாங்கன்னா எதை வச்சு கொடுக்குறாங்க? அவங்க எல்லாம் என்ன டாக்டர் படிச்சு கழிச்சுட்டாங்களா என்ன? அவங்களுக்கு டாக்டர் வேலை கொடுத்துருக்காங்களா? ஏங்க ஏதோ ஒரு வேலைங்க, ஒரு விஷயங்க. ஓட்ட தெரிஞ்ச டிரைவரு, ஆமா, கிழிக்க தெரிஞ்ச கண்டக்டர், அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம்? இன்ஃபர்மேஷனா? இந்த தப்பான ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு யாரோ சொல்லி தப்பான ஒரு விஷயம்? ஹலோன்னு சொல்லாதீங்க, நான் இங்க தானே இருக்கேன், போன்லயா இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க அப்டேட்ல இல்ல. நானா? ஆமா, அந்த என்ன சொல்றது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பாருங்க. பாக்குறப்பதான் தெரியும் அரசு வேலை எவ்வளவு துரிதமா நமக்கு கிடைக்குதுங்கிறது. ஆமா, நீங்களும் இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, ஒரு அரசு வேலையில இருக்கிறீங்களா? வீட்டுல இருக்கிறவங்களை யாரையாவது செட் பண்ணி அங்க அமுச்சு விட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஆமா, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆமா, ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஊர்ல செத்தாலும் புண்ணியமான சாவு கிடையாதான். கரூர்ல செத்தாதான் புண்ணியமான சாவாம். சீரியஸா, மற்ற ஊர்ல எல்லாம் செத்தவங்க பாவம் பண்ணுவீங்களாம், கரூர்ல செத்தவன் தான் புண்ணியம் பண்ணுவனாம். எவ்வளவு பெரிய விஷயங்க. ஏங்க 1 லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கிறதுக்குள்ளார நாக்கு தள்ளுதுன்னு இல்லை, வருஷத்துக்கே 1 லட்சம் ரூபா தான் சம்பாதிக்கலாம் நம்ம நண்பர்லாம். ஆமா, மாசம் 8000 ரூபான்னா வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. 1 லட்ச ரூபா வாங்குறது இத்தத்துக்கு நான் தாவுதில்ல. இதுல லீவ் போட்டா சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப செத்தாவே 35 லட்சம் ரூபா அரசு வேலை அப்படிங்கிறப்ப வர்ற 10ஆம் தேதி அந்த முகூர்த்த நாள் இருக்குது. ஆமா, அந்த நாள் நல்ல நாள். ஆமா, கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு என்னென்னவோ அங்க போகக்கூடாதுன்னு பயங்கர திட்டங்கள்லாம் போடுறாங்களாம். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் போய் அங்க நின்று சாட்சியை வந்து தன் வசப்படுத்திக்கணும். எதுக்கு தெரியுமா அரசு வேலை எல்லாம் கொடுக்கறது? சாட்சிகள் இருக்காங்க இல்லையா, என் புள்ள செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுட்டா எது அது எதுக்கு நீங்க அழறீங்க? ஏங்க, ஒரு விஷயத்த உணர்வா பண்ணுங்க, உணர்வா பண்ணும், புரியுதுங்களா? நான் அழுவுறதா உங்க எமோஷனல வீட்ல வச்சுட்டு வரீங்களா? இங்க இன்டர்வியூக்கு வரும்போது தான் நான் அழறது, சிரிக்கிறது, கத்துறது இதெல்லாம் வேண்டாம் சார். இட்ஸ் an interview. இன்டர்வியூக்குன்றது you have some protocols. Do you know protocols? உங்க இதுல தான சொல்லி கொடுத்தாங்க protocol. So there are some protocols which need to be followed.
Ella sir, let me complete. There are some protocols which need to be followed while during the interviews. Why you people are not understanding that? When you're coming to interview, just keep your emotions at your home, then come to interview. Because this is not the place to show your interviews. Can you understand that? ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்களே, அமைச்சர் கீர்த்தனா விட இவங்க அமிர்தவல்லி மேடம் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. எப்படியாவது இவங்களை உள்ளார கட்சிக்குள்ளார இந்த நியமன எம்பியா எது இந்த நிர்மலா சீதாராமனை எந்த எந்த தொகுதியிலையும் நிக்காமே ஜெயிச்சாங்க. அவங்க நிக்காம இதுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களை எங்கேயும் நிப்பாட்டாம இவங்களுக்கு ஒரு நியமன சிஏ ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்து உள்ளார தூக்கி வச்சீங்கன்னா உண்மையிலேயே அந்த கீர்த்தனா இருக்கு இல்லையா, கீர்த்தனா இங்கிலீஷை விட உங்க இங்கிலீஷ் சூப்பரா இருக்குது. ஆமா, எப்படியாவது ஒரு அரசு வேலை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். அதுவும் இந்த பரோட்டா கால் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச பரோட்டான்னா இந்த பரோட்டாவில சால்னா போட்டு சாப்பிடுறது இருக்குல்ல, அதுதான் நமக்கு. சார், ஆமா, that is parotta. I'm talking about protocol. I'm talking about parotta. அது நீங்க என்னவோ, ஆனா நமக்கு என்னன்னா இந்த பரோட்டாவில சால்னாவை போட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அதுவும் சில நேரத்துல சில கடையில வெச்சு குருமா நல்லா இருக்கும். ஆமா, சில கடையில அந்த சேர்வான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பரோட்டாவுக்கு அந்த எலும்பு சேர்வா ஊத்தி சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட் இருக்க, அந்த எலும்பு எடுத்து அப்படின்னு உரியறப்ப இருக்கிற ஃபீல் இருக்க, அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீங்க எல்லாம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நானும் அதுதான். இருந்தாலும் நம்ம கமலஹாசன் மாதிரி ஆமா, எலும்பு எடுத்து அப்படி வாயில வச்சு உறிஞ்சோம்னா மாட்டு எலும்பு பெருசா இருக்கு தெரியுமா, அதுக்குள்ள இருக்கிற மஜ்ஜையை உருவி அப்படியே உடம்புக்குள்ளார ஏத்தனோம்னா நம்ம எலும்புல இருக்கிற மஜ்ஜெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிருன்னு பழமொழி இருக்கு தெரியுமா? ஐயோ சார், இது இன்டர்வியூவா இல்ல வந்து ஃபுட் பிளாகான்னு எனக்கு புரியவே இல்லை சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்னால முடியல சார். என்ன முடியல? ஏங்க நீங்க இன்டர்வியூல கீர்த்தனா மேம் வந்து போனாங்க, அதுல ஆரம்பிச்சு நீங்க சாப்பிடுற பரோட்டாக்கா சார் வருவீங்க, இதுல நடுவுல என்ன பத்தின வேற ஒரு ரெக்கமெண்டேஷன். ஏன் சார் நல்லா இருக்கிறது உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ரெக்கமெண்டேஷன் வைக்கிறேன். தேவையில்லை, உங்களோட ரெக்கமெண்டேஷன் எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் என்ன பாத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த 200 ரூபாய் ஊப்பியாவே இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா? நான் 200 ரூபாய் யூபின்னு உங்ககிட்ட சொன்னேனா சார்? எல்லாரும் சொல்றாங்களே, கமெண்ட்ஸ்ல போய் பாருங்களேன். உங்களுக்கு போடுற கமெண்ட்ஸும் சரி, எனக்கு போடுற கமெண்ட்ஸும் சரி, 200 ரூபாய்க்கு ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாங்க. என்னையுமா சார்? அப்படிதாங்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் அறிவாளிகள். ஆமா, அவங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸ் தான் சார். என்ன நேரா பாக்குறவங்க யாருமே என்ன அப்படி சொன்னது இல்ல சார். எல்லாரும் உங்க இன்டர்வியூ நல்லா இருக்கு, சூப்பரா பண்றீங்கன்னு தான் சார் சொல்லிட்டு போறாங்க. நம்மள நேரா உங்களையாவது பரவாயில்ல நேரா பாக்குறாங்க, என்னை நேரா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றது, என்னை நேரா பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது அவ்வளவு வருத்தமா இருக்கு. Just 2 minutes before I said that please keep your emotions aside and then start talking in the interview. Why you want to cry here? ஐயோ, நானா நல்லா பேசுறீங்க. ஆமா, நீங்க வந்து சீரியஸா சொல்றேன். வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவுல இருந்துட்டு போனாங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா நீங்க இருக்கீங்க பாருங்க. நானா சார்? ஆமா, நான் பேசுறது ஒரு இங்கிலீஷா? அப்புறம் அந்த இங்கிலீஷ்காரன் மட்டும் உங்களை வந்து இப்ப பார்த்தான், ஐயோ அம்மு அப்படின்னு, அம்முன்னா அமிர்தவல்லி ஷார்ட்டா வீட்டுல அம்மு அப்படிம்பாங்க இல்லையா, அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொல்ல அப்படின்னு அம்மு. ஆமா, என்னை விட நீ நல்லா பேசிட்டிய அம்மு அப்படின்னு சீரியஸா. சார், அங்க கீரை விக்கிறவங்க எல்லாம் கூட இங்கிலீஷ் பேசுவாங்களா சார்? சந்தானம் சார் ஒரு படத்துல காமெடி சொல்லியிருக்காரு. கீரை விக்கிறவங்களா? எங்க கீரை விக்கிறவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க? அங்க ஃபாரின்ல அமெரிக்கால எல்லாம் கீரை விக்கிறவங்க எல்லாம் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்களாம். அமெரிக்காவில பிச்சை எடுக்கிறவங்க கூட give me money மா. ஆமா, சார் ஷோல்டர் இருக்குங்க சார். ஷோல்டரா? ஏங்க என்னங்க நீங்க, நான் என்னமோ அடிக்கடி வந்து அவரு பேர் என்ன, வாழ்வே மாயம் கமல்ஹாசன். வாழ்வே மாயம் கமலஹாசனா? கடைசியில சிகரெட் அடிச்சு செத்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாத்தீங்களா, நான் கரூர்ல செத்து என் குடும்பத்துக்கு பணம் வாங்கி கொடுத்து ஒரு அரசு வேலை வாங்கலான்னு பார்த்தா நீங்க வந்து வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரி வீட்டுக்குள்ளாரே செத்து போகணும்னு பிளான் பண்றீங்க. சார், இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா சார்? கண்டிப்பா, கேள்வியை கேளுங்க. ஆமா, சொல்லுங்க. இல்ல, எனக்கு புரியல சார். நான் என்ன கேள்வி கேட்டு நீங்க அந்த கேள்விக்கு எப்ப பதில் சொல்லி அது எப்போ ஒரு இன்டர்வியூவா மாறும்ன்றத நானும் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அப்படிங்களா? ஐ அம் ஜஸ்ட் டயர்ட். என்ன போஸ் இது? அங்க என்ன பார்வை? நான் உங்களை ஓரமா பாக்குறேன். நேரா பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயங்கரமா படிச்சிருக்கீங்களா, நான் சரியா படிக்கலையா, அதனால இப்படி பாக்குறேன்.
சொல்லுங்க. என்ன நினைச்சு நீங்க இன்டர்வியூக்கு வருவீங்க? இல்ல என்ன நினைச்சு நீங்க இந்த இன்டர்வியூல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு? உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இங்க பாருங்க. என்னங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கெனிஷா இப்படி பண்ணி இப்படி நெத்தியில கைய வச்சு இப்படி தள்ளுனா அப்படியே மயங்கி நம்ம கிட்ட வந்துருவீங்களாம். என்னதான் சார் உங்க பிரச்சனை? என்ன இதெல்லாம் என்னது இது? என்னதா? ஹலோ, கெனிஷா இருக்காங்க தெரியுமா? யாரு? பாடகி கெனிஷா, ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டு. அதான் இப்ப எப்படி விஜய்க்கு த்ரிஷா எப்படி ஃப்ரெண்டா இருக்காங்களோ அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க. இப்ப எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கோமா? ஏன் உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த வசியம் பண்றது தெரியுமா? கை வரல வச்சு சுத்தி வசியம் பண்ணா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஆமா, நீங்க சொல்றதை ஏற்கனவே கேட்க முடியல, இதெல்லாம் வேறயா? கேட்க முடியலையா? அதான் இதுல நீங்க வந்து ஆள் வச்சுதான் கமெண்ட்ஸ் போடுறீங்களா? NNK எப்போ வருவீங்க? அமிர்தா டேக் இன்டர்வியூ வித் NNK சார், we are just waiting for your interview. இல்ல என்னது இதெல்லாம்? இதெல்லாம் நீங்க வசியம் பண்ணி அனுப்பிச்சு வச்ச ஆளுங்களா? வசியம் ஏங்க, வசியம் பண்ண ஆள் வச்செல்லாம் உங்களை வசியம் பண்ணுமா? உங்களே ஸ்ட்ரைட்டா வசியம் பண்ணிடுவோம். ஆமா, புரியுதுங்களா? இப்ப கையை வச்சு சுத்துனதுல பாருங்க, அப்படின்னு சுத்தினாவே முடிஞ்சு போச்சு. என்ன சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் இப்ப அது பண்ணுது. பாத்தீங்களா? அடுத்த செகண்ட் மூஞ்சி உம்முன்னு வைக்கிறீங்க. சரி, ஆமா. என்ன சார் இது? ஒரு விஷயம், எனக்கு இந்த கெனிஷா வந்து இந்த மாய மந்திரம்லாம் போட்டு ஜெயம் ரவியை பிடிக்கிறதுக்கு பேசாம விஜயை பிடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு, ஜோடி மிஸ் ஆயிடுச்சு. இவங்க இங்க போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? எது? ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து இதெல்லாம் ஃப்ரெண்டு தானுங்க. உங்களுக்கு நல்லா பாருங்களேன், ஒரு விஜய்க்கு த்ரிஷா ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுது. அதே வந்து கெனிஷா வந்து விஜய்க்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்ல பேரா இருக்கும். ஆமா, ஒரு முதலமைச்சருக்கு அப்படியே மந்திரமா மாயத்துல எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குதுங்க. எல்லா வேலையும் நடக்கணும்னா ஒரு மாய மந்திரவாதியை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா பூம்பா அப்படின்னு முதலமைச்சர் இப்படி பூம்பான்னு சொன்ன அப்படியே தண்ணி காவிரியில வந்து அப்படியே கடவுளையில நின்னா விவசாயிகளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்ல சார். ஒரு நிமிஷம் சார், கெனிஷா ஜெயம் ரவி இப்ப பிரிஞ்சுட்டாங்க சார், அதுவே உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன நீங்க இது புது ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது என்னது இது?